வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னை அருகே கானா பாடகர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்து வெறிச் செயலில் ஈடுபட்டவர்கள் சிக்குவார்களா? நெல்லையில் 5 வயது மகள் கண்முன்னே வங்கி மேலாளரான 35 வயது இளம்பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சக ஊழியருடன் காதல் திருமணம், மற்றொரு ஊழியருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை, மூன்றாவதாக 19 வயது ஓட்டுநருடன் காதல் என இருந்ததால் சொந்த தம்பியை வெட்டி கொலை செய்துள்ளார். வங்கி ஊழியரின் திசை மாறிய வாழ்க்கை, 5 வயது மகள் கண்முன் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? மிஸ் புனே விருது வென்ற பிரபல மாடல் திருமணமான 5 மாதத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரதட்சணை கொடுமையால் மகள் கொலை செய்யப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டும் நிலையில் கணவர், மாமனார் மற்றும் மாமியார் மீது வழக்கு பாய்ந்திருப்பதன் பின்னணி என்ன? நீட் வினாத்தாள் கசிய விடப்பட்ட சம்பவம் நாடு முழுவதுமாக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் லக்னோவில் ஒரு பேராசிரியர் செமஸ்டர் வினாத்தாளை காட்டி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றிருக்கிறார். வினாத்தாள் வேண்டுமென்றால் தன்னுடைய அறைக்கு வர வேண்டும் என மிரட்டிய பேராசிரியரின் லீலைகளை மாணவி அம்பலப்படுத்தியது எப்படி? தெலுங்கானாவில் காதல் விவகாரத்தில் இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு தப்பி ஓடிய காதலனை பொதுமக்கள் தாக்கியதில் அவரும் உயிரிழந்தார். இளம்பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் நிச்சயமான நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வற்புறுத்தி கொலை செய்துவிட்டு இளைஞர் உயிரை பறிது கொடுத்ததன் பின்னணி என்ன? கேரளாவில் இருந்து சென்னை வந்த ரயிலில் நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்கக்கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. நகை செய்வதற்காக எடுத்து வந்த தங்கத்தை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்து கொள்ளையடித்தது எப்படி? கோவையில் நள்ளிரவு நேரங்களில் போதை இளைஞர்களின் அத்துமீறல்களும் பைக் ரேசுகளின் அட்டகாசங்களும் சமீப நாட்களாக அதிகரித்திருக்கிறது. இளைஞர்களின் அட்டகாச வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் உயிருக்கு உலை வைப்பதற்கு முன்பு போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.